குட்டீஸ், நான் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம ஜேகே அண்ட் டேயாங்க்கு ஒரு புது எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இதில் யார் ஹீரோன்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுப்பா. ஸ்டோரி போகிற போக்கில் போகலாம். இந்த எஃப்எஃபோட டைட்டில் ஸ்ப்ரிங் டே. இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க எஃப்எஃப்குள்ளே போகலாம். எஃப்எஃபோட ஸ்டார்டிங்கில் ஒரு நைஸ் டே மார்னிங். காலையில் ஒரு 8 மணி இருக்கும். சூரியன் பல்லெலிக்க அடிச்சிட்டு இருக்கு. வெளியே அப்படியே பேர்ட்ஸோட சவுண்டு. உங்கள் ரூமில் நீங்கள் அழகாக தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அலாரம் கிளாக் வீர்னு அடிக்குது. கடவுளே, எவன் தான் இந்த அலாரத்தை கண்டுபிடிச்சானோ? நல்ல கனவு, முழிச்சிட்டேன் அப்படின்னு அரை தூக்கத்திலே பெட்ஷீட் எடுத்து முக்காடு போட்டுட்டு நேராக போய் ஜன்னலை ஓப்பன் பண்ணுறீங்க. சும்மா ஜில்லுன்னு காற்று வருது. அந்த பேர்ட்ஸோட சவுண்டு, காலையில் அடிக்கிற வெளிச்சம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பால்கனியில் ஒரு பெரிய மாமரம் இருக்கும். அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அப்பா, என்ன ஒரு அருமையான நாள். இந்த அலாரம் சவுண்ட் சனியை மட்டும் இல்லைன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். குட் மார்னிங் குருவிஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க அந்த குருவிஸ்கெல்லாம் குட் மார்னிங் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா கீழே இருந்து கத்துறாங்க. ஏ எரும மாடு, வையன், எவ்வளோ நேரம் நீ தூங்குவ? இன்னைக்கு உனக்கு லாஸ்ட் எக்ஸாம் தானே? மணி 8 ஆகுது. 8:45 நீ ஸ்கூலில் இருக்கணும். கிளம்பி தொலைடி எருமை அப்படின்னு கத்துறாங்க. அப்போதான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க மணி 8 ஆயிடுது. இன்னைக்கு உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம். 11th முடிச்சுட்டு 12th போகிறீங்க. ஸோ அப்படியே பதட்டமாக ஆரம்பிக்கிறீங்க. ஐயோ மறந்துட்டேனே, ஐயோ என்ன பண்ணுறது? என்னோட பேஸ்ட், ப்ரஷ், டவல், ட்ரெஸ், யூனிஃபார்ம், ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி பதட்டமாக எல்லாத்தையும் எடுத்துட்டு பாத்ரூமில் போய் ஒரு வழியாக ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. கீழே உங்கள் அம்மா பூரிக்கட்டையோடு நின்றுட்டு இருக்காங்க. உங்களை பார்த்துட்டு, எரும மாடு, எத்தனை மணி வரைக்கும் தூங்குன நாயே, எழுப்புறேன், எங்கேயாவது எழுந்திருக்கிறியா நீ? இதில் மிக்ஸி போடாதீங்க, கதவை தட்டாதீங்கன்னு வந்து சொல்கிறதுக்கு மட்டும் தெரியுதுல, சீக்கிரம் எந்திரிக்க தெரியாது உனக்கு? அம்மா சாரிம்மா, தூங்கிட்டேன், வந்து எழுப்பி இருக்கலாம்லம்மா. அலாரம்னு ஒன்று எதுக்கு வைக்கிறாங்க? எழுந்திருக்கிறதுக்கு தான் வைக்கிறாங்க. 10-15 அலாரம் வச்சா மட்டும் பத்தாது. ஒன்று தெரியாது, எழுந்திருக்கணும். எழுந்து ஆஃப் பண்ணிட்டு தூங்கக்கூடாது, புரியுதா? அம்மா, எனக்கு உங்கள் அட்வைஸை கேட்கலாம் நேரம் இல்லை. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இல்லையா? ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏன் வயனு இப்படி பண்ற? உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். இப்போ நீ அவசரமா போனேன்னா பிள்ளை எங்கேயாவது போய் விழுந்துருதோ இல்லை எக்ஸாம் எழுதாம போயிடுதோன்னு எனக்கு பதட்டமா இருக்காதாடி? அம்மா புரியுதுமா, கொஞ்ச நேரம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அப்ப அப்படியே வாசல்ல ஒரு வண்டி சவுண்ட் கேக்குது. நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கையை கழுவிட்டு உங்க பேக் எடுத்துட்டு அவசரமா ஷூ போட்டுட்டு இருக்கீங்க. வண்டில இருந்து இறங்கி உங்களோட மாமா தான் வராரு. அவர் வந்துட்டு உங்க சிண்டை பிடிச்சி இழுத்துட்டு, ஏ வையன் எரும மாடு, எத்தனை மணிக்கு ஸ்கூலு? எத்தனை மணிக்கு நீ போற? மாமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காலையில எழுதி யோகா பண்ணிட்டு இருந்தேனா, மெடிடேட் பண்ணதுல எவ்வளவு நேரம் ஆச்சுன்னே தெரியல மாமா. இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்ட வேணாலும் சொல்லு, என்கிட்ட சொல்லாத. நான் உன் மாமா, ஞாபகம் வச்சுக்கோ. தெரியுது, மாமான்னு பெருமையா சொல்றீங்களே, அது கொஞ்சம் செயல்லையும் காட்டினா நல்லா இருக்கும். என்னதே மாமான்னு செயல்ல காட்டணுமா? எப்படி? இல்ல, கொஞ்சம் பாக்கெட் மணி ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு வேற லாஸ்ட் எக்ஸாமு. வரும்போது ஊர் சுத்திட்டு வரணும். காசு ஏதாவது இருந்தா வாங்கி சாப்பிட்டுட்டு தெம்பா வருவோம்ல. பிச்சை எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு மாடுலேஷன் வேற. அப்போ ஏன் இவ்வளோ அசிங்கமாக சொல்கிறீங்க? கொஞ்சம் டீசெண்டாக பாக்கெட் மணின்னு சொல்லாமே. தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு 100 rupees எடுத்து கொடுக்குறாரு. சரி, நீங்கள் வாங்கிட்டு உங்கள் மாமாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு வேகமாக ஓடுறீங்க. வெளியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் லைனாக நின்றுட்டு இருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் மாயா, ரியா அண்ட் பெரி. எப்போதுமே நீங்கள் 4 பேருமே ஸ்கூலுக்கு ஒன்றா தான் போவீங்க. நீங்கள் டக்குன்னு போயிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு அவங்க கூட போய் ஐக்கியமாயிடுறீங்க. போகும்போது அவங்க அம்மா கிட்ட பாய் சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ உங்கள் மாமா அவங்க அம்மா கிட்ட, அக்கா நான் சொன்ன அந்த பிஸ்னஸ் விஷயம் என்னாச்சு? காசு கொடுக்குறேன்னு சொன்னேன். ஹே, நான் இப்போ தாண்டா அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் கொடுத்தா தானடா நான் கொடுக்க முடியும். நீ வேணா ஒன்று பண்ணு, ஈவினிங் ஃபீஸ்டில் நீ அவர்கிட்டயே பேசிக்கோ. அவர் தான் உன்கிட்ட பேசணும்னு வேற சொல்லிட்டு இருந்தாரு. நீ அவர்கிட்ட பேசுறது தான் கரெக்டா? சரி, நான் அவர்கிட்டே பேசுகிறேன். ஈவினிங் ஃபீஸ்ட்க்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? சாப்பாடு எடுத்துகிட்டு போக தான் வந்தேன். எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸோ ஸ்கூலுக்கு போன உடனே அவசரமாக உள்ளே போகிறீங்க. வாட்ச்மேனை பார்த்துட்டு, என்ன வாட்சு, எப்படி இருக்கீங்க? இவட கொஞ்சம் வரும் அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவர் வந்துட்டு, என்னது? அப்போ கதவை திறந்து விடுங்க, லேட் ஆயிடுச்சு லைட்டா. பாப்பா பாவம் இல்லை, கொஞ்சம் கதவை திறந்து விட்டிங்கன்னா உள்ளே ஓடிடுவேன்.
நீங்கள் டெய்லி லேட்டாக வந்து கதவை திறந்து விட்டு நான் பிரின்சிபல்கிட்ட செருப்பு திட்டு வாங்குறேன். செருப்பு அடி தான் கேள்விப்பட்டிருக்கேன், திட்டு வேற ஆரம்பிச்சிட்டாங்களா? உங்கள் கூட சேர்ந்தா அப்புறம் வாச்சு, இதுக்கு தான் டெய்லி உங்களுக்கு நாங்கள் லஞ்சு கொடுக்குறோமே, அப்புறம் என்ன? நீ கொடுக்குற 10 ரூபாய்க்கு ஊசி போன 4 ஊறுகாய் பாக்கெட் கொடுக்குறான், அதை வாங்கி நான் நக்கி தான் போகிறேன். ஊசி போனதும் நல்லா இருக்கிறதோ, சைடிஷ்க்கு உதவுதில்ல. இப்படியே பேசி பேசி விட்டுருங்க. இன்னைக்கு நாங்கள் 4 பேர் இருக்கோம், நாங்கள் 40 ரூபாய் கொடுப்போமா, நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுருவீங்களா? 40 ரூபாயா? நீங்கள் ஏன் பண்ணிக்கீங்க, உள்ளே போங்கம்மா, பிரின்சிபல் கேட்டால் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. ஸோ போயிட்டு அவசர அவசரமாக பார்க் பண்ணிவிட்டு உங்கள் ஹால் டிக்கெட்டு பெண்ணெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே ஓடுறீங்க. உங்கள் எக்ஸாம் ஹாலை தான் தேடுறீங்க. பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே அலை மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நின்றுட்டு, மச்சா பெரி, ரோஸ், ரியா, மிஷன் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட கையை போட்டுட்டு ஒத்துடா நவுறா அப்படின்னு சொல்லி உங்களை நடுவில் நிற்க வச்சு அவங்க 3 பேருமே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் அந்த கேங்க்கு லீடர் மாதிரி நேராக போயிட்டு நம்பரை தேடி உங்கள் எக்ஸாம் ஹாலை கண்டுபிடிச்சிடுறீங்க. எக்ஸாம் ஹால் வாசலில் நின்றுட்டு தான் புக்கே எடுத்து புரட்டி பார்க்குறீங்க. பார்த்தா பெரிய பெரிய சாப்டர்ஸ், பெரிய பெரிய கொஷின்ஸாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு பெரிக்கிட்ட, மச்சான் என்னடா இது, ஒன்றுமே புரியல, அல்ஜிப்ரா அது என்ன தியரம், இது என்னடா இது, என்ன நம்ம கொடுத்துருக்காங்க, இது என்ன சம்மு பிச்சு போட்ட நூடுல்ஸ் மாதிரி? ஆமாம்ல, ஜாங்கிரி பிச்சு போட்ட மாதிரி தானே இருக்குது. உனக்கு அப்படி தான் தோணுதா? நான் நைட்டே எடுத்த வையன், ஆனால் எடுத்து பார்த்தோன்னே ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருந்தது. பயங்கரமாக தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். மற்ற நாள்லாம் எவ்வளோ நேரம் வேணாலும் முழிச்சிருக்கலாம், ஆனால் எக்ஸாம் டைம்னு புக்கை ஓப்பன் பண்ணி படிக்கும்போது தான் தெரியுது தூக்கம் எவ்வளோ முக்கியம் மனுஷனுக்குன்றது. நல்லா தூங்கிட்டேனா ஒன்றுமே தெரியாதுடி. என்னடி பண்ணுறது? ஒருவேளை இந்த ரோஸ் ரியாவும் படிச்சிருப்பாளுங்களோ? இருக்கலாம், கூப்பிடுங்க அவளுங்க 2 பேரையும். ரோஸே, ரியா இங்கே வாங்க. என்னடி, என்ன படிச்சிட்டிங்களாடி? மச்சான் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுடா அப்படின்னு வந்து உங்கள் காலில் விழுந்துடுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு, தூ இதுக்கு நானே தேவலாம், நவருங்க, நானே ஏதாவது ஒரு பையனை கரெக்ட் பண்ணிவிட்டு அவனை பார்த்து எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. பார்த்தா ஒரு பையன் நின்றுட்டுருக்கான், சோடா புட்டிலாம் போட்டுட்டு நல்லா படிக்கிற பையன் மாதிரி. இன்னும் யாரையும் ஹால்குள்ளே விடலை. அவன்கிட்ட போயிட்டு நீங்கள், ஹே பெட்டா, என்ன யாருன்னு தெரியுமா? நான் தான் இந்த ஸ்கூல்லையே டெரர் கேங்கோட லீடர். டெரர் கேங்கா? நான் அப்படி எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே. உடனே அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி. இந்த ஸ்கூலில் டெரர்னு ஒரு கேங் இருக்குது. அந்த கேங்க்கு நான் தான் லீடரு, தெரிஞ்சுக்கோ. எழுந்துட்டு போ. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க? அட்டை கழுத்தா மட்டையிலே வச்சனா? என்ன அடிக்கிற? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். தம்பி, பிரின்சிபலே நம்மால் தான், தெரிஞ்சுக்கோ. ஓ, பிரின்சிபலே ஓ ஆளா? அப்புறம் எதுக்கு நீ இங்கே படிச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்க? ஓ ஆள் தானே, சொன்னால் பாஸ்போர்ட் விட்டுரு போகிறாரு. பட் என்ன பண்ணுறது, ரூல் இஸ் அ ரூல். நமக்கு இந்த குறுக்கு வழியில் போகிறதெல்லாம் பிடிக்காது. ஏன் வழி எப்போதுமே நேர் வழி தான். நல்லா பேசுகிறீங்க. இப்போ எதுக்கு ஏன்ட்ட வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் படிக்கணும், கொஞ்சம் நவுறீங்களா? அதுக்கு தானே வந்ததே. உன்னை பார்த்தா நல்லா படிக்கிற பையன் மாதிரி இருக்கு. உன் எக்ஸாம் நம்பர் என்ன? 22. ஏன்? சூப்பர். ஏன் நம்பர் 21. எனக்கு பக்கத்தில் தான் நீ நினைக்கிறேன். என் கூட உட்காந்துருப்ப. அப்போ எனக்கு கொஞ்சோண்டு காட்டுறியா? நான் நிறைய படிச்சிட்டேன், ஆனால் கொஞ்சம் தெரியல. தெரியாத கொஷின்ஸ்க்கு மட்டும் சொல்லித்தரியா ப்ளீஸ்? எனக்கு தெரிஞ்ச கொஷின்ல நான் உனக்கு சொல்லித்தரேன். எனக்கு ஒன்றும் தேவையில்ல, உங்களுக்கு வேணும்னு சொல்கிறீங்களா? நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்னது? பிரின்சிபல் சார்கிட்ட சொல்லி எனக்கு ஸ்காலர்ஷிப்க்கு ஏற்பாடு பண்ணுவீங்களா? அவ்வளோதானே, அவர் நம்மள் தான், நான் பேசிக்கிறேன். நீ எனக்கு எக்ஸாமுக்கு காட்டினா மட்டும் போதும். ஓகே, உங்கள் பேர்? என் பேர் வையன். சரி வா, எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பையனோட எக்ஸாம் ஹால்குள்ளே போயிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் உங்களை பாவமாக வாசலில் நின்று பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு நக்கலா? இதெல்லாம் பண்ணுறதுக்கு திறமை வேணுப்பா, போங்க தம்பி போங்க, போய் படிக்கிற வழியை பாருங்க அப்படின்ட்டு உள்ளே போயிடுறீங்க. அவங்களுக்கு அவ்வளோதான், சுருன்னு ஏறிடுது. அப்போ ரியா மாயா கிட்ட, பாத்தியா மச்சான், வயனுக்கு திமுற அம்போ நம்மளை விட்டுட்டு போயிட்டா. அதான் நானும் பார்த்துட்ருக்கேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி 2 பேரும் டென்ஷன் ஆகாதீங்க. இருக்கிற பிட்டை வச்சு மேனேஜ் பண்ணி எழுத பார்ப்போம். அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது காட்டுறாங்களான்னு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க, நின்றுட்டு இருந்தா வேஸ்ட் ஆகிடும் டைம், போகலாம்.
அப்படின்ட்டு அவங்க 3 பேரும் உள்ளே வராங்க. நீங்கள் அந்த பையனோட ஃப்ரண்ட் பெஞ்சில் ஹாயாக உட்காந்துட்டு இருக்கீங்க. எவன் எப்படி போனால் எனக்கு என்னன்ற மாதிரி. அவங்க 3 பேரும் வந்து அவங்கவுங்க சீட்டில் செட்டில் ஆயிடுறாங்க. அப்படியே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகின கொஞ்ச நேரத்துலேயே அந்த பையன் கடன்னு எழுத ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கு அவன் ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்கவே முடியல. கொஞ்சம் பொறுமையா டே மனுஷனாடா நீங்களா, கொஞ்சம் பொறுமையா எழுது டே ப்ளீஸ் தான், கொஞ்சம் பொறுமையா எழுதுறா. மாத்தாதரா பேஜ டே கம்னாட்டி மாத்தாதரா. எதே என்னம்மா கம்னாட்டின்லாம் திட்டுற? ப்ளீஸ்டா டே சோடாப்பட்டி ப்ளீஸ்டா கொஞ்சம் பொறுமையாக எழுது, நான் கடற்கடன்னு எழுதிடுறேன் ப்ளீஸ் ஒரு 2 நிமிஷம் இந்த பேசி திருப்பாத அப்படின்னு சொல்லி அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனால் எக்ஸாமே ஒழுங்காக எழுத முடியல உங்களால். நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கிறத உங்கள் சார் பார்த்துடுறாரு. நேராக வந்துட்டார் உங்கள்கிட்ட. அப்போ நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க குனிஞ்சு. இது என்னது ஏதோ தொப்பை இடிக்குது, யோ நவுரியா காற்று வர மாட்டேங்குது அப்படின்னு நிமிந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட சார் முறைச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. ஐயோ யாராமே சார். அப்போ இது குட் மார்னிங் சார். என்ன பண்ணுறவோ ஏன்? அப்போ இல்லை சார், அப்போ பெண்ணு தீர்ந்துட்டு அதான் அந்த பையன்ட்ட வாங்கி எழுதுறேன். எக்ஸாம் தானே எழுதிட்டுருக்கேன், வேறு என்ன பண்ணுறேன்? எக்ஸாமா நீ எழுதுனப்போ? அப்போ ஆமாம் எக்ஸாம் தான் எழுதிட்டுருக்கேன், பாருங்கள் பேப்பர்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஓ அப்படி. இப்போது இந்த பேப்பரை எடுத்துன்னு போய் நான் கிழிச்சு டஸ்ட்பினில் போட்டுடுறேன். சார் இவளுக்கு புது ஷீட் ப்ரொவைட் பண்ணுங்கள். அந்த ஷீட்டில் இவளுக்கு எக்ஸ்ட்ராவாக கூட 30 மினிட்ஸ் கொடுத்தா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பேசிக்கிறேன். இப்போ நீ முழுசாக எழுது, ஓகே? சார் இந்த பையனோட ரோல் நம்பரை மாற்றி உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவ்வளோதான், அவங்களுக்கு இடியே இடித்த மாதிரி இருக்கு. அடா பாவி கவனாட்டி யாராவே சார், என்னடா பண்ணிடுற, எப்படா நான் பாஸ் ஆவேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க. அவங்க வச்சிருக்கிற பிட்டில் சும்மா கண்ணாம்னான்னு எழுதிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு வயிறுலாம் எரியுது. சீ எவ்வளவுமே நம்பக்கூடாது, துரோகிங்களா இப்படி பண்ணிட்டீங்களாடி அப்படின்னு சொல்லி அப்படியே அழுகிற ஸ்டேஜுக்கு போயிடுறீங்க. அந்த பையனை இப்போ மாற்றி உட்கார வைக்க போகிறாங்க. அவன் அவங்கள பார்த்து கேட்குறான், என்ன வயன் பிரின்சிபலனோட ஃப்ரெண்டு, அவரை நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போ என்னமோ வந்து ஒன்று திட்டிட்டு என்னை மாற்றி உட்கார வைக்கிறாரு, போய் சொன்னியா? அப்போ இல்லை அவர் என் ஃப்ரெண்டு தான், எங்கள் 2 பேருக்கும் சண்டை இப்போ நான் டூக்கா விட்டுருக்கேன், அதனால அவர் கோச்சிக்கிட்டு என் மேலே இருக்க கோபத்தை இறக்கிட்டு போகிறார். சுட்ட தலையா இருறா உன் சேர் கடியில் ஆணி வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே புலம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ அந்த பையன் போயிட்டு எக்ஸாம் நிம்மதியாக எழுத ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் மட்டும்தான் ஃப்ரண்ட் பெஞ்ச்லேயே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கொடுத்த புது ஷீட் அப்படியே பிளாங்காக இருக்குது. இப்போ உங்களோட ஹால் இன்விஜிலேட்டர் வராரு. வந்து, நீ வயன் தானே? ஆமாம், அதுக்கு என்னப்போ? ஒன்றும் இல்லை, உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஸ்கூல்லேயே கொஞ்சம் சேட்டை பிடிச்சி போனாமே. அப்படிலாம் இல்லை சார், நான் துருன்னு இருப்பேன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், நல்லது தான் பண்ணுவேன், நான் சரியான எக்ஸ்ட்ரோவர்ட், எல்லாத்தையும் நல்லா பேசுவேன். அது சில பேருக்கு பிடிக்காம இப்படி பண்ணுறாங்க. நான் என்ன சார் பண்ணுறது? இது 11th எக்ஸாம் தானே சார். நீங்கள் கூட ஒரு 4-5 டைம் நான் அவனை பார்த்து எழுதுனதை பார்த்தீங்க, ஏதாவது சொன்னீங்களா? அவர் மட்டும் ஏன் அப்படி இருக்காரு? பிரின்சிபல்ஸ்லாம் அப்படி தான், ஸ்கூலோட ரெப்புடேஷன் போயிடும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. சரி பரவாயில்ல, உனக்கு எதுவுமே தெரியாதா என்ன? எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், எடுத்துகிட்டு வந்து விட்டு கூட இந்த பையன் இருக்கானேன்னு சொல்லிட்டு பேக்கில் வச்சுட்டு வந்துட்டேன். சரி ஓகே, உன் பேக் எங்கே இருக்கு? எதுக்கு சொல்லு. ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பிங்க் கலர் பிக்கி பேக், அதுதான். ஓகே, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். ஃப்ரண்ட்லேயே தானே போட்டிருக்கேன். ஆமாம் ஆமாம், அந்த வாட்டர் பாட்டில் வைப்பாங்களா, அந்த இடத்துல அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சுட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஆர்டரை போடுறேன் எனக்கு. அப்போ சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார், பாவமாக இல்லையா என்னை பார்த்தா? அதனால தான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன், யாருக்கும் தெரியாமல் அமைதியாக அடிச்சிருக்கு, சரியா? ஓகே சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக போய் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றாரு. நீங்கள் அதை பார்த்து எழுத ஆரம்பிச்சிடுறீங்க. அதை நைஸாக பெரி பார்த்துடுறா. பார்த்துட்டு, இவளுக்கு மட்டும் எப்படி தான் வாழ்க்கை கிடைக்குதோ தெரியல, ச்சே சரியான லக்கிகள். நம்மெல்லாம் கடைசி வரைக்கும் உட்காந்து பிட்டை பயந்து தான் அடிச்சுட்டு இருக்கணும் போலே கடவுளே, இவளுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ வாழ்க்கை கிடைக்குதுன்னு தெரியலையே. ஏன் நாங்களாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அவளுக்கு மட்டும் பிளெஸிங்ஸ் அள்ளி வாரி இறக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வயிற்றுச்சலை கொட்டிகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே ஒரு வழியாக எக்ஸாம்லாம் ஓவர் ஆகுது. உங்களுக்கு எக்ஸ்ட்ராலாம் டைம் தேவைப்படலை, கடன்னு காப்பி எடுத்துன்னு போய் கொடுத்துட்றீங்க. எல்லோரும் கிளம்பும் போதே அந்த சாரை பார்த்து லாஸ்ட்டாக பவ் பண்ணிவிட்டு, தேங்க்யூ
தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களால் தான் நான் இப்போ 11th பாஸ் பண்ண போகிறேன். ரொம்ப நன்றி சார். அதெல்லாம் பரவாயில்ல, நான் உனக்கே ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லு. எதுக்கு? போன வாரம் எங்கே நின்று நீங்கள் ஃபுட்பால் விளாண்டீங்க? எங்கே நின்று விளாண்டோம்? யூனியன் ஸ்ட்ரீட்டுக்கும் லிம் ஸ்ட்ரீட்டுக்கும் நடுவில் விளாண்டுட்டு இருந்தோம். ஏன்? அந்த 2 ஸ்ட்ரீட் கனெக்ஷன்லேயும் ஒரு வீடு இருந்ததுல, நீங்கள் கூட ரூஃப் உடைச்சிங்களே. ஆமாம், அது உங்கள் வீடா? எக்ஸாக்ட்லி, அது என் வீடு தான் சார். சாரி சார், எவ்வளோ காசு ஆகும்னு சொன்னீங்கன்னா கொடுத்துருவேன் சார். அதெல்லாம் ஒன்று வேண்டாம். அதே டைமில் தான் நான் என் பையனை உள்ளே விட்டுட்டு கார்டனிங் வேலைக்காக போனேன். அவன் வெளியே வந்தால் மண்ணில் எதுவும் விழுந்து புரண்டுருவானோன்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார வச்சுட்டு வெளியே லாக் பண்ணிட்டு போனேன். நீங்கள் பால் அடித்த சத்தத்தில் திரும்பி பார்த்தா என் பையன் உள்ளே லாக் பண்ணி வச்சுட்டு திறக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தான். அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருந்திருக்கான், எனக்கு கேட்கல. உள்ள பிள்ளை தவிச்சு போயிட்டான். நான் போயிட்டு எப்படியோ லாக்கை ஓப்பன் பண்ணி என் பிள்ளையை தூக்கிட்டேன். கொஞ்ச நேரம் விட்டுருந்தாலும் ஏதாவது அங்கே அசம்பாவிதம் நடந்திருக்கும். ஸோ நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதனால தான் நான் உனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணேன். இதே காரணமாக வச்சு எல்லா எக்ஸாம்லேயும் இப்படி பண்ணணும்னு நினைக்காத, சரியா? இது லாஸ்ட் எக்ஸாம் வேறு, அதனால தான். இனிமேல் ஒழுங்காக படிக்கணும் ஐயன், சரியா? தேங்க்யூ ஃபார் சேவிங் மை சைல்டு, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க அவரை. பாரு, நான் ஒரு நல்லது பண்ணியிருக்கேன் இந்த உலகத்துக்கு, எப்படா அப்படின்னு அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி வந்து துரோகி அப்படின்னு அப்படியே முறைச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் உர்ரா ஜூட்டுன்னு ஓடுறீங்க, உங்கள் பின்னாடியே அவங்க துரத்துக்கிட்டே வராங்க. விடுங்கடி, அந்த சொட்டை மண்டையை காலை வரி விட்டதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? நானே எப்படியோ போய் அந்த பையனை பார்த்து காப்பி அடித்து பாஸ் ஆகலான்னு நினச்சேன். ப்ரோ விடுங்க ப்ரோ, ஐயோ அடிக்காதீங்கடி அடிக்காதீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கீங்க. அவளுங்க உங்களை பின்னாடி அடிச்சுட்டே வராளுங்க. ஸோ ஒரு வழியாக போயிட்டு நின்றுட்டு பயங்கரமாக எல்லோரும் மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. எருமை மாடுகளா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு போறீங்க. ஏ வயன் லூசு, அப்ப உங்க கைட்டில் நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு போறீங்க. அப்போ திடீர்னு ஒரு கவர் பிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா பெரி கையில் ஐஸ்கிரீம் வச்சுட்டு இருக்கா. போன நீங்கள் இழிச்சுக்கிட்டே பின்னாடி திரும்பி வந்துட்டு, இது எப்போ மச்சான் வாங்கினேன்? இந்த ஃப்ளேவர் வேறு நல்லா இருக்குமே, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம், கோச்சிக்காதீங்க. அதான் நானும் பெட் அடிக்க வேண்டிய நிலைமை தானே வந்துச்சு, என்ன பண்ணுறது? நீ பிட் அடித்தாலும் சாரே ஒன்று அடிக்க சொன்னார், அவரே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாருல. எங்களை பார்த்தா கேன மாதிரி இருக்கா வேணும் உனக்கு? மச்சான் அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும்டா, செருப்பு பிஞ்சிரும். சரி சரி விடு, டென்ஷன் ஆகாத, வா போகலாம். அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நடந்து முடிச்சதை பற்றி பேச வேணாம் என்ன கேர்ள்ஸ்? ஓகே 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 வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக திரும்பி சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ போகிற வழியிலேயே ஃபுல்லாக ஆர்ப்பாட்டமாக போயிட்டுருக்கீங்க. அங்கே இடிக்கிறது, இங்கே இடிக்கிறது, அந்த செடியை பிடிச்சி நோண்டுறது, பழத்தை பிடுங்கி விடுறது, பேப்பர் பிளேன் செஞ்சு விடுறது, போகிற வரவங்களை வம்பிழுக்கிறது, இந்த மாதிரி ஒரே கலகலப்பாக போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் பிரிட்ஜ் மேலே ஏறி போயிட்டுருக்கீங்க. பிரிட்ஜுக்கு நடுவில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு உங்களை யாரோ இடிக்க வர மாதிரி இருக்கு. அம்மா 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 யாராவது எவன்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு பேகை தூக்கி போட்டுட்டு நேராக போகிறீங்க. அங்கே ஒரு பர்சன் பைக்கில் உட்காந்துட்டு இருக்கான். மண்டையில் ஹெல்மெட் போட்டுட்டு ஸ்கூல் ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கான். நீங்கள் அவன்கிட்ட போயிட்டு, டேய் ஹெல்மெட் பண்ணிட்ட, ஹெல்மெட்டை கழட்டா, லூசு பையல, மால் போகிறது தெரியல அவனுக்கு, எருமோ உங்கள் அப்பா வீட்டு ரோடு மாதிரி வந்து இடிக்கிற, எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என் குடும்பத்துக்கு யாரா பொறுப்பு? மூச்ச பாரு, நான் இவ்வளோ பேசுகிறேன், மரம் மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன், தண்டிச்சாரு. சி, உன் ஹெல்மெட்டை கழட்டு, எந்த ஸ்கூல்லி அப்படின்னு ஐடி கார்டு எடுத்து பார்க்குறீங்க. அதில் ஜியான் ஜங்குக்னு போட்டிருக்கு. அவ்வளோதான், உங்களுக்கு அல்ல இல்லை, அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு பெரி, யார் அது இப்படி வந்து இடிக்கிறான், கேட்டியா இல்லையா, ஏன் அப்படி ஸ்டன்னாக நிற்கிற வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறா. அப்போ அவன் பொறுமையாக ஹெல்மெட்டை கழட்டுறான். பார்த்தா ஜங்குக் தான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டுருக்கான். அவனை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷாக்கு, உங்களுக்கும் ஷாக்கு, அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் ஃப்ரம் BTSF Island. வரட்டா.